السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. பெருமைக்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, ஏக இறைவனின் வற்றா பெரும் கருணையும் அருளும் அன்பும் நம் உயிரினும் மேலாக மதிக்கின்ற பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுக்கு முன்பாக அனுப்பப்பட்ட நபிமார்கள் மீதும் நல்லடியார்கள் மீதும் நபிமார்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய தோழர்கள் தோழியர்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் தூய மார்க்கத்தை எடுத்துரைத்த நல்ல இமாம்கள் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமின்கள் முஸ்லிம்கள் அனைத்து மனிதர்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கப்பட்ட ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக அமர்ந்து முடியும் அனைவரும் மீதும் வல்ல ரஹ்மானின் பேரன்பும் பெருங்கருணையும் என்னென்னும் நிலவட்டுமாக துஆ செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அனைத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய அன்பையும் அருளையும் பெற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு சமுதாயத்திலும் இறை வழிபாட்டை அமைத்திருப்பார்கள். அந்த இறை வழிபாட்டை நாம் பார்த்தோமேயானால் கேளிக்கையாகவும் இறைவனுக்கு விருப்பமில்லாதவர்களாகவும் இருப்பதை நாம் காண்கின்றோம். உதாரணத்திற்கு சில மதங்கள்ல நடைபெறக்கூடிய வழிபாட்டை பாருங்களேன். குழந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பு, அந்த நெருப்பில் நான் நடந்தேன் என்றால் என்னுடைய இறைவன் இதை விரும்புவான் என்று சொல்லி நெருப்பில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். சமீபத்தில் நடந்த ஒரு வழிபாட்டு விழாவில் பச்சை குழந்தைகளை சுடுதண்ணி இருக்கா இல்லையா, சுடுதண்ணியில அந்த குழந்தையுடைய காலை முக்கி எடுக்கிறான். எதுக்காக அப்படின்னா, இது மாதிரியான காரியங்களை செய்தால் இறைவன் விரும்புவான் என்று சொல்வார்கள். இப்ப கூட சமீபத்தில்
செய்திகளில் வந்த ஒரு செய்தி. நவநீதம்மா என்று சொல்லக்கூடிய தமிழகத்தை சார்ந்த ஒரு மூதாட்டி, 116 வயசு இருக்கும். அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, ஒரு வழிபாட்டு தலத்துக்கு போறாங்க. அது மலை உச்சியில இருக்கு. கிட்டத்தட்ட 3500 படிக்கட்டுகள் அது இருக்கிறது. 3500 படிக்கட்டுகள். அப்ப எவ்வளவு உச்சியில இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த வழிபாட்டு தலத்திற்கு இந்த அம்மா என்ன செய்யறாங்க, நடந்தே போறாங்க. எதற்காக இது மாதிரியான காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள் என்றால், இறைவனுடைய அன்பையும் அருளையும் பெற வேண்டும், இறைவனுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்ற ஒரு மனோ இச்சையின் வழிபாடுகளை செய்து கொண்டு வருகிறார். இது மாதிரியான வழிபாடுகளை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது, இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய போதனைகள் என்ன? இந்த வழிபாடுகள் எல்லாம் நாம் கவனிக்கும் பொழுது, எந்த நோக்கத்திற்காக இவர்கள் செய்கிறார்கள், அந்த நோக்கத்தை இஸ்லாம் எப்படி பெற சொல்லி நமக்கு ஒரு வழிகாட்டுதலை ஏற்படுகிறது என்கின்ற பாடம் ஒவ்வொரு இஸ்லாமிய மக்களுக்கும் இருக்கிறது. இவங்க செய்யற அந்த நோக்கம் என்ன? இறைவனுடைய அன்பை பெறணும், அதானே. இறைவனுடைய அருளை பெறணும், அதுதானே. அப்படி ஒரு சொல்யூஷன் நோக்கிதான் எல்லா மனுஷனும் ஓடிக்கிட்டு தானே இருப்பான். அதுல மாற்று கருத்து இருக்கா? நமக்கே ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனைக்கு யாரு சொல்யூஷன் நமக்கு இருப்பார்கள் என்றால் அவர்களை நோக்கிதான் நாம போவோம். உதாரணத்துக்கு, நமக்கே ஒரு பொருளாதார நெருக்கடியில இருக்கிறோம் வைங்களேன். பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் பொழுது அதை யார் தீர்த்து வைப்பார்களோ அவர்களை நோக்கிதான் நாம போவோம். ஒருத்தர் கடன்ல உட்கார்ந்து இருக்கிறாரு, எப்பயுமே ஒரு கடன்ல தான் இருக்காருன்னு வைங்க. நமக்கு எமர்ஜென்சியா ஒரு மருத்துவ தேவைக்கோ இன்னொரு கல்வி தேவைக்கோ ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் தேவைப்படுகிறது. உடனே கடல்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளை நோக்கி போவோமா, அல்லது ஜக்காத்து கொடுக்கின்ற யாராக இருந்தாலும் அவர் ஏழை எளிய மக்களுக்கு வாரி வழங்கக்கூடியவராக ஒருவர் இருப்பார், அவரை நோக்கி போவோமா? நம்முடைய பிரச்சனையை யார் தீர்த்து வைப்பார்களோ அவர்களை நோக்கி தான் நாம் கால்களை நகர்த்துவோம். அப்படி இறைவனுடைய அன்பையும் இறைவனுடைய அருளையும் பெற வேண்டும் என்றால், நமக்கு வர ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றால், இஸ்லாம் எதை நோக்கி நம்மை செல்ல சொல்லுகிறது? வணக்க வழிபாடுகளில் அதிகமான கவனம் செலுத்துங்கள், இறைவனை வணங்குவதில் அதிகமாக கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்ற காரியத்தை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகின்றது. ஆனால் பெரும்பான்மையான இஸ்லாமிய மக்களிடத்தில் வணக்க வழிபாடுகள் என்று எடுத்துக்கொண்டால் அது மிக 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 குறைவாகத்தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரமா தூங்குறதுக்கு எடுத்துக்கிற டயத்தை எடுத்துக்கோங்க. 11 மணிக்கு தூங்குறீங்க, திருப்பி எந்திரிக்கிறது 8 மணி 9 மணிக்கு எந்திரிக்கிறீங்க. எவ்வளவு நேரம் தூங்குறீங்க நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. வேலைக்கு போறது டைம் போட்டு வேலைக்கு போவீங்க. காலையில 10 மணிக்கு போனா திருப்பி சாப்பாடு டைம் போக நைட்டு 8 மணி 9 மணிக்கு கடையை அடைச்சிட்டு வருவீங்க, அல்லது வேலையை முடிச்சுட்டு வருவீங்க. இப்படி 24 மணி நேரத்துல சாப்பிடுறதுக்கு டைம் ஒதுக்குறோம், தூங்குறதுக்கு டைம் ஒதுக்குறோம், வேலைக்கு போறதுக்கு டைம் ஒதுக்குறோம், ஏன் செல்போன் நோண்டுறது கூட ஒரு டைம் ஒதுக்கி செல்போன் நோண்டுவோம். இப்படி அனைத்துக்கும் நேரத்தை ஒதுக்கக்கூடிய நாம இறை வழிபாட்டுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறோம்? அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயங்கள்ல ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நாம செலவு செய்ய தயாராக இருக்கிறோம்? செஞ்சு பாருங்க, அதுக்கான நேரத்தை எவ்வளவு எடுத்திருக்கிறோம் என்று ஒவ்வொரு முஸ்லிம்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஐவேளை தொழுகை நம் மீது கடமையாக ஆக்கப்பட்டிருந்தும் கூட அந்த தொழுகைக்கு ஒரு நாளைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய செலவுகள் எடுத்துக்கோங்க. எவ்வளவு நேரம் செலவாகும்? ஒரு வக்து நீங்க தொழுகிறதாக இருந்தா உச்சபட்சமாக 10 நிமிடங்களை தாண்டாது. அப்ப 5 வேளை தொழுகை 10 நிமிடம் மேல நீங்க கணக்கு பண்ணிக்கோங்க, எவ்வளவு நேரம் ஆக போகுது? உச்சபட்சமாக பார்த்தீர்களே ஆனால் 1 மணி நேரத்தை கூட தாண்டாது. ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்தை கூட அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வை வணங்கக்கூடிய வணக்க வழிபாடுகள்ல நாம் கவனம் செலுத்தவில்லை என்றால் நம்முடைய தீர்வுகளை, நம்முடைய பிரச்சனைகளை அல்லாஹ் எப்படி தீர்த்து வைப்பான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாடுகளையும்
அவர்கள் நமக்கு சொன்ன போதனைகளையும் எடுத்து பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன பைன ரஜூலி வ பைன ஷிர்கி வல் குஃப்ரி தர்க ஸலாத்தி. ஒரு நல்ல அடியான், நல்ல மனிதனுக்கும் ஒரு இறை மறுப்பாளர், அல்லாஹ்வே இல்லை என்று சொல்லக்கூடியவன், அல்லாஹ்வை வணங்க மாட்டேன் என்று சொல்லக்கூடியவன், அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியத்தை செய்யக்கூடியவன், அவனுக்கும் ஒரு நல்ல மனிதனுக்கும் உண்டான வித்தியாசம் என்ன தெரியுமா? தொழுகையை விடுவது என்று சொன்னார். ஒருவன் தொழுதான் என்று சொன்னால் அவன் முஸ்லிமாக இருப்பான். ஒருவன் தொழவில்லை, நான் அல்லாஹ்வை வணங்கவில்லை, பேருக்கு வேணா முகமது வச்சுக்கிறேன், பேருக்கு வேணா ஆயிஷான்னு என் பேர் இருக்கட்டும், ஆனா அந்த முகமது அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படி தொழுகையை நிலைநாட்டினார்களோ, எப்படி தொழுகையை தன்னுடைய வாழ்க்கையில் அமைத்துக் கொண்டார்களோ, அது போன்று நான் அமைத்துக் கொள்ள மாட்டேன் என்ற எண்ணம் கொண்டவராக நீங்கள் இருந்தால், நாம் இருந்தால், நாம யாரு? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை சொல்லியும் எந்த ஒரு பயனும் இல்லாத ஒரு பாமர முஸ்லிமாகத்தான் நாம் இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு முஸ்லிமாக இருப்பதை தான் நாம் விரும்புகிறோமா? இப்படிப்பட்ட ஒரு கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய மக்களாகத்தான் நாம் இருக்கிறோமா? செஞ்சு பாருங்க. அப்ப நமக்கு ஏராளமான பிரச்சனைகள் வரும், ஏராளமான துன்பங்கள் வரும், ஏராளமான கஷ்டங்கள் வரும். அதையெல்லாம் போக்கக்கூடிய வழிமுறை என்ன? வழிபாட்டை நோக்கி நீ செல். இஸ்லாம் நமக்கு காட்டி கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த செயல்பாடுகளை எல்லாம் எடுத்து பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நடந்து கொண்ட விதம் மிகப்பெரிய ஒரு பாடத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஹஸபஹு அம்ருன் ஃபரீஅ இலா ஸலாத்தி. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு ஒரு சிரமம் ஏற்படுகிறது, ஏதாவது ஒரு பஞ்சாயத்து அல்லது ஏதாவது ஒரு கவலை, ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு சிரமம் ஏற்படுகிறது அல்லது ஒரு கவலை ஏற்படுகிறது. முதல்ல அவங்க செய்யற காரியம் என்ன தெரியுமா? இலா ஸலாத்தி, முதலில் அவர்கள் தொழக்கூடியவர்களாக மாறிவிடுவார். ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, ஏதாவது மன சோர்வு வந்துருச்சு, யாராவது ஒரு விமர்சனம் பண்றாங்க அல்லது வேறு விதமான ஏதாவது ஒரு மன கவலை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, முதல்ல எங்க போகும்? ஒழுவை நோக்கியும் தொழுகை நோக்கியும் நபி அவர்கள் தன்னுடைய செயல்களை அமைத்துக் கொள்வார்கள் என்றால், நபிகள் நாயகத்துக்கு கவலை வரும் பொழுது தொழுகை நோக்கி போவாங்கன்னா, நாம தொழுகாம இருந்தா நம்ம கவலை இல்லாத மனுஷனா இருக்கிறோமா? இங்க வந்திருக்கக்கூடிய யாருக்குமே கவலை இல்லையா? நமக்கு எனக்கு கவலை எல்லாம் இல்ல பாய், சூப்பரா இருக்கேன் பாய் சொல்லக்கூடிய மனுஷன் எவனா இருக்க முடியும் உலகத்துல? எனக்கு பிள்ளை கவலை இல்ல, பொண்டாட்டி கவலை இல்ல, பணக்கவலை இல்ல, மருத்துவ பிரச்சனை இல்ல, கல்வி பிரச்சனை இல்ல, எந்த கவலையும் இல்ல, நான் ரொம்ப ஜாலியா இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய உலகத்துல எந்த மனிதனையும் பார்க்க முடியுமா? கவலை இல்லாத மனிதனே கிடையாது உலகத்துல. அப்படி கவலையோ சிரமமோ ஏற்படும் என்றால் நாம் எதை நோக்கி செல்ல வேண்டும்? எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நோக்கி சென்றார்களோ அதுபோல தொழுகையை நோக்கி நாம் செல்கிறோமா? சிந்தி பாருங்க. அப்படி போகலைன்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு போவாங்க, எதுக்கு? சிரமம் போறதுக்காண்டி, கவலை போறதுக்காண்டி. அப்ப நான் போகலைன்னா நம்ம மனதில் எப்படி இருக்கு தெரியுமா? எந்த கவலையா இருந்தாலும் சரி, எந்த சிரமமா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை நோக்கி மட்டும் நான் போக மாட்டேன், ஏனைய மனிதர்களை நோக்கி நான் போவேன். எனக்கு இந்த அவர் இருக்கார், அவர் பார்த்துக்குவார், இந்த இவர் இருக்கார், இவர் சரி செஞ்சிருவாரு அப்படின்ற மனநிலை இருந்தோம்னா நாம யாரு? நாம உண்மையான முஸ்லிமாக இருக்கிறோம். செஞ்சு பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல ஒரு வசனத்தை இறக்கி வைக்கின்றான். அந்த வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஓதுவார்களாம். எப்ப தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, இதா அஸாப அஹ்லுஹு ஹாஸத்து அமரஹும் பிஸ்ஸலாத்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தாருக்கு ஏதேனும் கஷ்டம் சிரமம் ஏற்பட்டால், வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்கு, வீட்டுல ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு சொன்னா தன்னுடைய குடும்பத்திற்கு சொல்லுவாங்க, தொழுது இருந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப உங்களுக்கே வியாபாரமே இல்ல, உங்க மனைவி பாக்குறாங்க, எப்ப பார்த்தாலும் மனுஷன் கஷ்டப்படுறான், காலையில கடைக்கு போறான், மத்தியானம் சரியா சாப்பிடுறது இல்ல,
வியாபாரம் வியாபாரங்கிறாரு, வியாபாரத்துல என் புருஷனுக்கு உடம்புல ரொம்ப சிரமம் ஏற்படுது அப்படின்னு சொன்னா, ஒரு கஷ்டமான சூழ்நிலை வருது அப்படின்னு சொன்னா, உடனே மனைவி என்ன செஞ்சிருக்கணும், எங்க தொழுகுங்க அப்படின்னு சொல்லிருக்கணும். அல்லது வீட்டுல அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வருது, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, தாயாருக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னு சொன்னா, இது மாதிரி சிரமம் வரும் பொழுது கணவன்மார்கள் சொல்லணும், வீட்டுல உள்ளவங்கள்ட்ட தொழுகுங்க. ஏன் ரசூலுல்லாஹ் அப்படித்தான் இருந்தாங்க. நம்ம கஷ்டம் போகணும்னா தொழுகை நோக்கி நாம போகணும், தொழுகை நாம் நிலைநாட்டி விட்டோம் என்றால் நம் சிரமத்தை அல்லாஹ் குறைத்து விடுவான் என்ற உபதேசத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்திற்கு சொல்வார்கள். சொல்லிவிட்டு சும்மா கர அவர்கள் ஓதுவார்களா மேற்கொண்ட வசனத்தை, வஅமுரு அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு வசனம். முஹம்மதே, உம்முடைய குடும்பத்தாருக்கு நீங்கள் சொல்லுங்கள், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லுங்கள். அந்த தொழுகையால் ஏற்படக்கூடிய சிரமத்திற்கு பொறுமையாளராக இருக்க சொல்லுங்கள். தொழுகையை விட்டு வேணான்னு சொல்லுங்க, தொழுகையை நிலைநாட்ட சொல்லுங்க. யாருக்கு? ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தாருக்கு. சொர்க்கவாதி என்று முத்திரையிடப்பட்ட அந்த நபிமார்களாக இருந்த, நமக்கெல்லாம் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு அல்லாஹ் சொல்றான். சிரமம் வரத்தான் செய்யும், தொழுகும் பொழுது வேலை விட்டு வரத்தான் செய்வோம். அப்படி சிரமங்கள் வரும் பொழுது அவர்களை பொறுமையாளராக இருக்க சொல்லுங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள். இந்த வசனத்தை ஓதுவாங்க சொல்லுவாங்க. பிறகு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லா நஸ்அலுக ரிஸ்கா. அல்லாஹ் கேள்வி கேட்கிறான், உங்களிடத்துல நான் ஏதாவது கேட்கிறேனா? உங்களிடத்துல எனக்கு ஒரு வாழ்வாதாரம் வேணும், எனக்கு சோறு வேணும், எனக்கு ரிஸ்க் வேணும் சொல்லி அல்லாஹ்வாகிய நான் உங்களிடத்துல கேட்கின்றேனா? அல்லாஹ் கேட்கிறான். மாற்று மதத்தவர்கள் கடையில் வைப்பாங்கல்ல, சாமிக்கு அப்படி வைப்பாங்கல்ல, பூஜைக்கு போட்டு வைப்பாங்கல்ல, அது மாதிரி இறைவன் கேட்கிறான், உன்னிடத்தில் நான் ஏதாவது கேட்கனா? எனக்கு வாழ்வாதாரம் பத்தலை நான் கேட்டேனா? அல்லாஹ் சொல்றான், நஹனு நர்சுகுக, நான் தான் உனக்கு கொடுக்கிறேன், நீ எனக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு தேவையும் இல்லை, நான் தான் உனக்கு கொடுக்கின்றேன். அதனால் தொழுகையை நிலைநாட்டுங்கள், உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்து உங்களுக்கான ரிஸ்க்குகளை அல்லாஹ் வழங்குகிறான் என்றால், அல்லாஹ்வுடைய ரிஸ்க்கை பெற வேண்டும் என்பதற்காக எத்தனை பேர் தொழுகையை நிலைநாட்டியிருக்கிறோம்? குடும்பங்களில் இருக்கக்கூடிய சிரமங்களை போக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை பேர் தொழுகையை நிலைநாட்டியிருக்கிறோம்? எந்த மாதிரியான காரணங்கள் நாம சொல்றோம் தெரியுமா? தொழுகும் பொழுது அது என்னவா தொழுக முடியல, ஒரு வியாபாரத்தை விட்டுட்டு நான் தொழுகைக்கு போக முடியல, தொழுகிறதுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது, வீட்டு வேலை பார்க்கறதுக்கே சரியா இருக்கிறது, ஸ்கூலுக்கு போகவே நேரம் சரியா இருக்கு, படிக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கு, தொழுகிறதுக்கு என்னால கொஞ்சம் கூட டயத்தை ஒடுக்க முடியவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு அற்பத்திலும் அற்பமான காரணங்களை சொல்லிவிட்டு தொழுகையை விடக்கூடிய முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்தால் சிரமங்கள் நம் குடும்பத்தில் நிச்சயமாக ஏற்படத்தான் செய்யும். பரக்கத்து இல்லாம தான் போகும், அருமை நம்மை நோக்கி வரத்தான் செய்யும் என்ற ஒரு நிலையை நீங்க சிந்திச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்திலேயாவது தொழுகையை விட்டார்கள் என்று செய்தி நீங்க பார்க்க முடியுமா? வரலாற்றுகள்ல எந்த சூழ்நிலையாவது விட்டு இருக்கிறாங்களா? நாம என்னென்னமோ காரணம் சொல்லுவோம், உங்களை தொழுகாததுக்கு காரணம் சொல்லுவோம், தூங்கிட்டேன் பாய் அப்படின்னுவோம். நம்ம சுபுக்கே காரணம் என்ன மாதிரி பண்ண சொல்றீங்க? வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு சாப்பிட்டு படுத்து தூங்குறதுக்குள்ள எந்திரிக்கவே முடியல, நானும் அலாரம்லாம் வைக்கல, எந்திரிக்க முடியல. சரி லுகர் கேம்பாய் வரல, லுகர் நேரம் பாய், கடையை விட்டுட்டு வர முடியாதுன்னு சாப்பாட்டு நேரத்துல தொழுவலாம் பார்த்தேன், சாப்பிட்டேன், தூக்கம் வந்துருச்சு, தூங்கிட்டேன். அசருக்கு ஏன் பாய் வரல? பாய் அசர் நேரங்கிறது நல்லா தூங்குற நேரம் பாய், சாப்பிட்டுட்டு அந்த நேரம் வரைக்கும் நல்லா தூங்குவோமா, டைம் ஆயிடுச்சா கடைக்கு கிளம்பிட்டேன். மகரிப்புக்கு ஏன் பாய் வரல? இல்ல மகரிப்பு நேரங்கிறது ரசான ஒரு நேரம், கஸ்டமர் அப்பதான் அதிகமா வருவாங்க. இசாவுக்கு எப்படி பாய் கடையை விட்டுட்டு வர்றது? கடையை முடிச்சு நைட்டு தொழுவல, சரி நைட்டு ஏன் தொழுவலன்னு கேட்டா திருப்பி பழைய கதை. இல்ல பாய் கடையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனா சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு, ரொட்டேஷனா இதே டயலாக் வரும், இதே வசனங்கள்.
இப்படி தொழுகைக்கு நாம சொல்லக்கூடிய காரணத்தை பாருங்களேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணப்படுக்கையில் இருந்த தருணம். நபி அவர்கள் சொல்கிறார்கள், நான் அந்த மரணப்படுக்கையில் இருக்கும்போது சொன்ன வார்த்தை, உங்களில் 2 பேர் அனுபவிக்கக்கூடிய வேதனையை ஒரு ஆளாகிய நான் அனுபவிக்கிறேன் என்று சொன்னார்கள். 2 பேர் ஒரு அதாப அனுபவிக்க முடியுமா? ஒரு பயங்கரமான அதாபு, ரொம்ப பயங்கரமான அதாபுன்னு வைங்க. ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு அதாபுல இருந்தாங்கன்னா, படுத்து கிடக்குறாங்க. படுத்துக்கிட்டு இருக்கவங்க அப்படி எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு மனைவியை நோக்கி கேட்கிறாங்க, ஆயிஷாவே மக்கள் எல்லாம் தொழுதாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. யார சொல்ல நீங்க வராம தொழ மாட்டாங்க. சரி நான் தொழுவோம். எந்த நேரம்? இஸ்ராவுடைய நேரம். எந்திரிச்சு ரசூலுல்லாஹ் குளிக்கிறதுக்காக தண்ணி எடுத்து வைக்க, நான் குளிச்சுட்டு தொழுகைக்கு போகணும்னு எந்திரிச்சு குளிக்கிறாங்க. குளிச்சு முடிச்ச உடனேயுமே அப்படியே மயக்கம் போட்டுக்கிறாங்க. மயக்கம்னா நம்ம அனுபவிச்சிருக்கீங்களா? இந்த பசி மயக்கம் அது ஒரு ஆளுக்கு வரும். ரொம்ப நேரத்துல சோர்வா இருக்கும் பாருங்க, பசி மயக்கம். உண்ட மயக்கம்ன்றது நல்லா சாப்பிட்டு தூங்குறது. உடல் சரியில்லாமல் மயக்கம். நின்றுட்டே இருப்பான், திடீர்னு பிரஷர் கூடி போய் அப்படியே கொத்துறவங்களுக்கே விழுந்துருவான். லோ பிரஷர் ஹை பிரஷர் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நல்லா சாதாரணமா பேசிக்கிட்டு இருப்பாரு. திடீர்னு பார்த்தா அப்படியே தலையை சுத்தி கீழே விழுந்துருவாரு. அவ்வளவு அதாபா இருக்கும். தன்னுடைய நிலையே தெரியாது, எங்க விழுந்து கிடப்போம் தெரியாது. அவ்வளவு அதாபை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள். எந்திரிச்சு குளிச்சுட்டு அவங்களால நிக்க முடியல. இந்த சம்பவம் 3 முறை நடக்குது. மயக்கம் போட்டு விழுகிறாங்க. மறுபடியும் ஆயிஷா கிட்ட கேட்கிறாங்க, தொழுதாங்க மக்கள்லாம்? உங்களுக்காண்டிதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தொழுகலை. மறுபடியும் ரசூலுல்லாஹ் குளிக்க போறாங்க. குளிச்சு முடிச்சுட்டு தொழுகைக்காக கிளம்புறாங்க. மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. 3 முறை நடக்கிறது. முடியல ரசூலுல்லாஹ்வால. பிறகு 2 நபித்தோழர்கள் வர சொல்கிறார்கள். 2 நபித்தோழர்களை, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரையும் வர சொல்லி, அவங்க 2 பேரையுமே என்ன பண்றாங்க, தன்னுடைய அந்த கையை அவங்க ஷோல்டர்ல தூக்கி போட்டுட்டு, فخرج يهاد بين رجلين كأني انظر رجليه تخطان من الوجع. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட கடுமையான வலி, கடுமையான வலியின் காரணமாக அவர்களால் எந்திரிச்சு நடக்க முடியவில்லை. எந்திரிச்சு நடக்க, எங்க இருக்கு பள்ளிவாசல் வீடு, இந்த ஸ்கிரீனுக்கு அங்கிட்டு பள்ளி, இந்த ஸ்கிரீனுக்கு இந்த பக்கம் வீடு, எந்திரிச்சு அங்க போக முடியல. நடக்க முடியாத ஒரு நிலையிலும் கூட நபி அவர்கள் 2 பேரை வர சொல்லி, என்ன தூக்கிட்டு போவேன், எதுக்கு தூக்கிட்டு போறதுக்கு, இந்த இருக்க பள்ளிவாசலுக்கு தூக்கிட்டு போறது. தூக்கிட்டு போய் நான் தொழ வேண்டும், தொழ வைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் தோள்ல கையை போட்டுட்டு தூக்கிட்டு போறாங்க. வலி அதாபு, ரசூலுல்லாஹ்வுக்கு அவ்வளவு வேதனை, அதாபு அனுபவிச்சுட்டு போறாங்க. தன்னுடைய கால், அந்த விரல் அப்படியே கோடு போட்ட அளவுக்கு அப்படியே ரோட்டை தூக்கிட்டு போகும்போது அந்த கால் கட்டவர்கள் அப்படியே கோடு விழுகுது. ரசூலுல்லாஹ் அப்படி இழுத்துட்டு போற மாதிரி. அந்த நிலையிலும் கூட நான் தொழுகையை விட்டுவிடக் கூடாது என்று பள்ளிவாசலுக்கு சென்று தொழுகையை நிலைநாட்டினார்கள் என்றால், அவ்வளவு அதாபோடு இருந்தும் கூட தொழுதார்கள் என்றால், நாமெல்லாம் தொழுகைக்கு சொல்லக்கூடிய காரணம், உண்மையிலே உங்களுக்கு மனசாட்சி இருந்தா, அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக இருந்தால் நாம் காரணம் சொல்லலாமா? எத்தனையோ சமூக வலைதளங்களில் வரக்கூடிய வீடியோக்களை பார்த்து ஆச்சரியம் அடைகிறோம். கசாவில ஏற்பட்ட மக்களுடைய நிலையை பார்க்கிறோம்ல, பச்சிலம் குழந்தைகள் முதற்கொண்டு எவ்வளவு அதாபுகளை அனுபவிச்சிருக்கிறாங்க. கையை இழந்து, காலை இழந்து, உடல்ல ஏராளமான பாகங்களை இழந்த அந்த மக்கள் எல்லாம் சமூக வலைதளங்களை பார்த்தோமே, ஆனால் தொழுகையை விட்டதில்லை. ரோட்லையாவது நின்று தொழுகிறோம். எத்தனையோ பேர் நபர்களை பார்க்கலாம், மருத்துவமனையில உயிருக்கு போராடிட்டு இருக்கிறான், படுத்த படுக்கையில கிடக்கிற ஆஸ்பத்திரியில, படுத்த படுக்கையில இருந்துகிட்டே தொழுதுட்டு இருக்கிறான். ஒருத்தர் கால் இல்ல, கால் இல்லாட்டியும் பரவாயில்ல,
நான் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகிறார். கைகால் ஊனமுற்றவராக இருக்கிறார், ஒழு செய்ய முடியாது, கால்களால் தண்ணி அள்ளி ஒழு செய்கிறார். இப்படி தவழ்ந்தாது பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகை நிலைநாட்டுகிறார்கள் என்றால் நாம் ஆரோக்கியம் உள்ளவராக இருக்கிறோம். கைகால் ஆரோக்கியமா இருக்கிறது, பள்ளிவாசல் இருக்கிறது, தொழுகை நோக்கி வாருங்கள் என்று சொல்லக்கூடிய பாங்கோசை கேட்கப்படுகிறது. கேட்கப்பட்டு இருந்தும் கூட தொழுகையை நோக்கி நம்முடைய கால்கள் செல்லவில்லை என்றால் நாம் யாரு? வழிபாட்டுக்காக போராடுவோம். வழிபாட்டு தலத்தை பறிச்சுட்டாங்க, வழிபாட்டு தலத்தை அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, போராடக்கூடியவர்கள் எல்லாம் வழிபாட்டு தலத்தில் சென்று முதல்ல தொழுகை நிலைநாட்டி இருக்கிறோமா? உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி மரணிச்சாங்க தெரியுமில்ல? தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது கத்தியை எடுத்துட்டு வந்து குத்தி கொலை பண்ண கொடுக்கிறார். அவன் வந்து குத்தி கொள்றான். குத்தி கொள்ளும் பொழுது அப்படியே மயக்கம் மட்டும் விழுந்துட்டாரு தொழுகையில. இன்னொரு நபர் தொழுகையை வைக்கிறாரு, வேகமா தொழுகை நடந்து முடிச்சு அவரை கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போனா அவர் பிழைப்பாரா இல்லையான்னு பாக்குறதுக்காண்டி செக் பண்றாங்க. உங்களுக்கு வந்து வாயில பேரிச்சம்பழம் கொடுக்குறாங்க. பேரிச்சம்பழம் சாறு இருக்கா இல்லையா, அந்த பேரிச்சம்பழம் சாறை வாயில ஊத்துறாங்க. ஏன்னா கத்தி எவ்வளவு ஆழத்துக்கு போயிருக்குன்னு பாக்குறதுக்காக ஊத்துறாங்க. அந்த சாறை குடிச்சா ரத்தமும் அந்த சாறு ஒரே காலில் வருது. அவங்களால கண்டுபிடிக்க முடியல. திருப்பி உங்க வாயில பால் ஊத்துறாங்க. ஏன்னா அந்த பால் ஊத்துறா வெள்ளையா வரும்ல, குடல்ல எந்த அளவுக்கு குத்தி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக அவங்க வாயில பால் ஊத்துறாங்க. பால் ஊத்துனா நல்ல ஆழமா குத்தி இருக்கு. குடல்ல வந்து அந்த தொண்டைக்குள்ளிருந்து வரக்கூடிய, குடல் வழியாக வரக்கூடிய அந்த பால் வயிற்றுல ஆழமா குத்திய காரணத்தினால அந்த குத்துப்பட்ட பகுதியிலிருந்து வெள்ளை வெள்ளையா வருது. எவ்வளவு அதாம அனுபவிச்சிருப்பாங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்படி குத்துப்பட்ட இடத்துல இருந்து பால் வந்துகிட்டே இருக்கு. அப்படி அவரு ஒரு மயக்கத்துல ரத்தம் வந்துகிட்டு இருக்கு, நிப்பாட்ட முடியல. அவருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு ஒரு கட்டத்துல ஒரு மௌத்தா போறாருன்னு. அந்த நேரத்திலும் கூட, அந்த மயக்கம் முடிந்த அந்த நேரத்திலும் கூட உமர் அவங்க சொன்ன வார்த்தை, வலா ஹல்லு ஃபீ இஸ்லாமி லிமன் தரக்க ஸலாத். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்ன வார்த்தை, எவன் ஒருவன் தொழுகையை விட்டுவிட்டானோ அவனுக்கும் இஸ்லாத்தில் எந்த பங்கும் கிடையாது. அந்த நேரத்திலும் கூட தொழுகையை விட்டுவிடக் கூடாது என்று. ஆமா, நாம தொழுகை நேரம் ஆயிடுச்சு, உடனே தொழுகைக்கு போகணும். எந்த சூழ்நிலை புரியுதா உங்களுக்கு? உடம்புல குத்துப்பட்டு சாக போறாரு கொஞ்ச நேரத்துல, இன்னும் கொஞ்ச நேரத்துல மௌத்தா போகக்கூடிய அளவுக்கான நிலையிலும் இருந்தும் கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஷஹீத் என்ற அந்தஸ்தை பெற்ற ஒரு நபித்தோழர். மன்னரை வாழ்க்கையில் கேள்வி கணக்கு இல்லாத சொர்க்கத்தில் பறவையில் சுற்றி வரக்கூடிய பாக்கியத்தை முன்னறிப்பாக பெற்ற ஒரு நபித்தோழர். நாளை மறுமையில சொர்க்கவாசிதான் என்ற முத்திரையிடப்பட்ட ஒரு நபித்தோழர் குத்துயிரும் கொலையுயிருமாக ஒரு 10 நிமிஷத்துல மௌத்தா போக போறாரு. அந்த சூழ்நிலையிலும் கூட தொழுகையை விட்டுவிடக் கூடாது. எவன் ஒருவன் தொழாமல் இருக்கிறானோ அவனுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற ஆணித்தரமான கருத்தை அழுத்தமாக சொல்லி தொழுகை நிலைநாட்டினார்களோ, தொழுகை விடாமல் வாழ்ந்தார்களோ, அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு என்ன பாடத்தை கொடுக்கிறது செஞ்சு பாருங்க. எத்தனை பேர் நம்முடைய வீடுகள்ல, எத்தனை பேர் நம்முடைய பள்ளிவாசல்கள்ல ஜமாத்துடைய தொழுகையில முன்னாடி வந்து நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கக்கூடிய முதல் கேள்வி, முஸ்லிம்களை நோக்கி அல்லாஹ் கேட்பான். முதல் கேட்கிற கேள்வி என்ன? தொழுதாயா? இதான் கேட்பான். அந்த தொழுகைக்கான பதிலை நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோமா? செஞ்சு பாருங்க. அப்படி தொழக்கூடிய ஒரு மக்களாக இருக்க வேண்டும் என்ற அந்த செய்தியை என்னுடைய முதல் உரையை கூறிக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். தொழுகை என்பது ஒவ்வொரு முஸ்லிம்களும் நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு முக்கியமான கடமை என்றும்
எவ்வளவு சிரமங்கள் ஏற்பட்டாலும் தொழுகையை ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது. அப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருந்தார்கள். நபி தோழர்களுடைய செயல்களும் நமக்கு அதைத்தான் சொல்லுகிறது என்கின்ற செய்தியை நாம் பார்த்தோம். நாம் இன்றிலிருந்து ஒரு விஷயத்தை ஆழமா மனசுல பதிய வச்சுக்கிறோம். இதற்கு முன்னாடி நம்ம தொழுகிறோமோ இல்லையோ, இனி வரக்கூடிய காலகட்டத்துல தொழுகையை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. அல்லாஹ்வை வணங்குவதில் மாற்று மதத்தினவர்கள் நம்ம ஒரு முன்மாதிரியாக எடுத்துக் கொள்ள கூடாத நபர்கள் தான் மாற்று மதத்தவர்கள். ஆனா அவர்களுடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்களேன், காலையில எந்திரிச்சு போகும் பொழுது செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல சாமியை கும்பிட்டு கடைக்கு போனதுக்கு அப்புறம் கடையில் என்ன பண்ணிருப்பான், சாமி போட்டாவெல்லாம் மாட்டி வச்சு சாமியை கும்பிட்டு தான் கடையை திறப்பான் காலையில. ஆனா முஸ்லிம்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சுபுகுடைய தொழுகை, நிறைய பள்ளிவாசல்கள்ல சுபுகு தொழுகைக்காக இமாம் வந்து நிற்பாரு. வந்து பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா 4 வயசான ஆள் தான் இருப்பான். இப்படி ஒரு நிலையில நாம இருந்தோம்னா நம்முடைய மறுமை நிலை எப்படி இருக்கு யோசிச்சுப்பாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவத்தின் தந்தையாக இருந்த அவர் ஒரு அற்புதமான துஆவை அல்லாஹ்விடத்துல கேட்கிறார்கள். அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க, ரப்பி இஜ்அல்னி முகீமிஸ் ஸலாத்த வ மின் துர்ரியதி. அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க, இறைவா என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் நீ ஆக்குவாயாக, தொழுகையை நிலைநாட்டக்கூடியவராக ஆக்குவாயாக. நானும் தொழுகணும், நானும் இறைவனை வணங்கி வழிபட வேண்டும், ஐவேளை தொழுகையை சரியாக தொழ வேண்டும். அதே மாதிரி என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பத்தார்கள், என்னுடைய வழித்தோன்றர்கள், இவர்களையும் மாற்றி அமைக்க வேண்டும். அப்ப நாம மட்டும் தொழுதா பத்தாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தன்னுடைய குடும்பத்திற்கு சிரமம் வரும் பொழுது குடும்பத்தாருக்கு ஏவுவார்கள், தொழுகுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நான் மட்டும் தொழக்கூடாது, நான் என்னோடு சேர்த்து என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய மனைவியும் சரி என்னுடைய பிள்ளைகளும் சரி தொழுகை நிலைநாட்டக்கூடியவராக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தது போல நாமும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். இறைவா நானும் தொழுகை விட்டுறக்கூடாது, என்னுடைய குடும்பத்தாரையும் தொழுகை நோக்கி நான் நகர்த்த வேண்டும் என்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தது போல நாமும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து வரக்கூடிய காலகட்டங்களிலே தொழுகைக்கு எந்த ஒரு காரணத்தையும் சொல்லாமல் தொழுகை நிலைநாட்டி வாழக்கூடிய ஒரு உண்மையான முஸ்லிமாக வாழக்கூடிய ஒரு மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவானாக என துஆ செய்தவனாக எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு துஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.